இப்படியான சூழ்நிலை தான் இந்த பாகுபலி ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மஞ்சுநாத் அண்ட் சுஜாதா பட் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இதுல ஆதாரங்கள் மறைக்கக்கூடிய வேலைகள் நடந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாகுபலி ஹில்ஸ்ல 10 அடி உயரத்துக்கு புதிதாக மண்கள் வந்து கொட்டப்பட்டிருக்கு. அதாவது அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாடி புதைக்கப்பட்டதை விட 10 அடி உயரத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இப்படி இருப்பதன் காரணமாக 7 அடி தோண்டினால் கூட அங்கே புதைக்கப்பட்ட சடலங்கள், அந்த மனித எச்சங்கள், அந்த எலும்பு துண்டுகள், எலும்பு கூடுகள் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் இதற்கு SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இங்கே மண் கொட்டியதற்கான தடயங்கள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா ஃபாரன்சிக் டீம் நம்ம கூட இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அங்கே மண் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் ஆய்வுகள் செய்து தான் நாங்கள் குழி தோண்டக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்கோம். இங்கே வந்து மண் கொட்டப்பட்டதற்கான ஆதாரங்கள், தடயங்கள் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற தகவல்களை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் 16ல் தான் கேரளாவை சேர்ந்த ஒரு இளம்பெண் சிதைக்கப்பட்ட அவருடைய சடலத்தை புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி விசில் புளவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. விசில் புளவர் தெரிவித்தது போல அங்கு கேரளா பெண்ணோ அல்லது வேறு எந்த ஒரு பெண்ணோ அவர்கள் சார்புடைய எந்த ஒரு விஷயங்களுமே சைட் 16லையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி SIT டீம் வந்து தெரிவிச்சிருக்காங்க.